பஜாரில் அப்படி சட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு கோயில் பணத்தை வாங்கி தண்ணி அடிச்சுக்கிட்டு அதை கும்மாளம் அடிச்சுக்கிட்டு கூட இருக்கிறிய, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏழப்பட்ட பாவப்பட்ட ஜனங்களுடைய பணத்தை எடுத்து ரொட்டி சால்னா திங்கிறதுக்கு உனக்கு அறிவில்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு தப்பு. ஆமென். ஆனா என்ன சொல்றான் பாருங்க மோசே, இனி வரும் பெலன் மேல் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பெலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் சம்பாத்தியங்களின் கிறிஸ்துவை மீட்டும் வரும் நிந்தையை அதிகமாக பாக்கியம் என்று எண்ணுகிறேன். கோட்டிக்கார பையன் நினைச்சா எங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் சேராமல் பிழைக்க தெரியாத பையன் அப்படின்னு இல்லைடா. இதை காட்டிலும் எங்கள் ஆண்டவர் ஐஸ்வர்யர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்னா இந்த களவாணித்தன துட்டை காட்டிலும் மேலான துட்டில் ஐஸ்வர்யமாக என்னை வாழ வைக்க அதைத்தான் மோசை விரும்பினான். எகிப்தை விட்டு வெளியே வந்தான். மோசை காலில் கொண்டு வந்து நகையை கொட்டினார்கள். அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் நகையினாலேயே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினான். அவன் போட்டிருந்த ஆசாரியம் போட்டிருந்த இடத்துல புறம் எத்தனை படிக பச்சை ரூபி மாணிக்கம் வைரம் வைடூரியம் இருந்துச்சா இல்லையா? அதான் சொல்கிறேன், இப்போ வந்துரு, களவன் சேராத. அல்லேலூயா. வந்துரு. பாவத்தோட ஜனங்களோட கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிறவரோட வந்தனா உனக்கு நிறைவாழ்வு, குறைவாழ்வு இல்லை. என்ன வாழ்வு? இப்போ புரியுதா? மோசே என்ன செஞ்சு வந்தாரு? இனி வரும் பெலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை கிறிஸ்துவின் நித்தம் வரும் நிந்தையை அதிகம் பாக்கியம் என்று எண்ணினேன். விசுவாசத்தினாலே அவன் அதசரியமான தரிசனங்களைப் போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படலை. பயப்படாதடா. எவனுக்கு நீ பயப்படணும்? கமிட்டிக்கு பயப்படுதியா? ஐயருக்கு பயப்படுதியா? உன்னை எவன் ரூல் ஓவர் பண்ணுறான் அவனுக்கு நீ பயப்படுதியா? பயப்படாத. மோசையை போல வா. அல்லேலூயா. யாரை போல வா? மோசையை போல வா. நம்ம யாருக்காச்சும் பயப்படுதோம்? நேற்று ஒருத்தன் எனக்கு ஃபோனை போட்டுக்கிட்டு, நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். வாழை என்ன மிரட்டுதியா? என்கிட்ட நீதி இருக்குடா. நீதி இருக்கிறவன்ட்ட இவன் என்ன பண்ண முடியும்? மிரட்ட முடியுமா? நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கம்ப்ளைண்ட் கொடுல என்ன நான் பார்க்காத போலீஸா? இல்லை, நீ ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுப்ப. தமிழ்நாட்டுக்கு முழுக்க இருக்கிற 40 டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் 40 வக்கீல்கள் உனக்கு கேஸ் போடுவான். ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைல்ல. கிறிஸ்தவ முன்னணியின் எல்லா கௌரவ ஆலோசகர். அதனால என்ன பண்ண முடியாது? ஏன்? நான் நீதிக்கு வாழ்கிறேன், அநியாயத்துக்கு வாழறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம நீதியா போனா பாக்கியம்தான், வசதி வாய்ப்பு தான், சப்போர்ட் தான், எல்லாம் தேவன் தருவார். 10 நிமிஷத்துல ஆண்டுட்டு ஜெபம் பண்ண உண்மை உன்னோடு போராடினவனை தேடியும் உன் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் பாதாளத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் வேலைக்கு அடுத்த ஜெயில போனது. ஐயா, நானே என் மனைவி நாளைக்கு வரட்டுமா? டைம் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லா டைம்ல, நாளைக்கும் டைம் இல்லை, வந்தா திங்கக்கிழமை வாண்டேன். இல்லையா? ஆஃப் ஆயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட அநீதி இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு? அதான் மோசை இருந்தான். மோசை ஏன் பயப்படல தெரியுமா? நீதி இருந்தது. நீதி இருந்தா நீ பயப்பட வேண்டிய எந்த பேட்டி என்ன பண்ண வேண்டாம், கையை கட்டி